பொன்னியோட 2 கையையும் பார்த்துட்டு எல்லாருமே வந்து இப்படி இருக்கே, எப்படி எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வேற வழியே கிடையாது, எல்லாரும் தான் வந்து இவளுக்கு வேலை செய்யணும் போல் இருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. இப்போ என்னத்தை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க ஊருக்கு போகிறதுக்காக. அப்போ பொன்னி இந்த நிலமையில் இருக்கும்போது எப்படி போக முடியும், யாராவது ஒருத்தர் பொன்னிக்கு உதவி செய்யணும்ல அப்படின்னா, பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனை, அவளாம் ஊரில் இருந்தவ தானே, அவள் கையில் அடிப்பட்டா என்ன எடுப்போகுது, அவளாம் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. நல்ல காலம், இவருக்கு 2 கையும் அடிபட்டுச்சு, இப்போ பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக வந்து அவனும் வந்து கண்டுக்க மாட்டான் சக்தியும். அப்புறம் என்ன, பொன்னி வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதான், பொன்னியும் சக்தி எங்கே வந்து ரொமான்டிக்காக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன், நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து உஷா வந்து கிளம்புறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ பொன்னி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தண்ணி எடுக்கிறதுக்கும் அப்புறம் சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பொன்னி என்ன பண்ணுறாங்க, ஐயோ ரொம்ப வலிக்குதே, கை பற்ற வைக்க முடியலையே, காய்கறியும் கட் பண்ண முடியல, எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக சக்தி அங்கே வராரு. என்ன பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்க, சமைக்க போறியா, அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம், நீ சமைக்க. இல்லை சக்தி, ஆர்டர் பண்ணால் அந்தளவு நல்லாவே இருக்காது, அதெல்லாம் வேணாம், நானே சமைச்சேன். எப்படி சமைப்பேன், இந்த 2 கையுமே இவ்வளோ வந்து ஆழப்பமாக அடிபட்டிருக்கு, எப்படி சமைக்க முடியும் உன்னால், தேவையில்லாதெல்லாம் பண்ணாத. இல்லை சக்தி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வைக்கிறேன். இப்போ என்ன உனக்கு, நீ ஏன் சமைச்சு சாப்பிடணும் அவ்வளோதானே, நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சக்தி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, நீ சொல்லு நான் செய்ய போகிறேன் அவ்வளோதானே, நீ தான் பக்கத்தில் இருக்கல, எப்படி செய்யணும் சொல்லு, நானே சமைக்கிறேன் அப்படின்னோடனே, நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து பொன்னி சொல்ல சமைக்கிறாரு. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்குது சக்தி அப்படின்றாங்க. ஆனால் ஒன்றை மாதிரி வராது, இருந்தாலும் ஓரளவு சமைச்சிருக்கேன் அப்படின்றாரு. சரி சாப்பிடு அப்படின்னு. ஐயோ நீ எப்படி சாப்பிடுவேன், சரி ஸ்பூனில் சாப்பிட்டுக்கிறேன் சக்தி, இல்லை இல்லை நானே ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து ஊட்டுறாரு. அடுத்து வந்து சரி ஓகே, உனக்கு வந்து எல்லா டேப்லெட்டில் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்து பொன்னியை கவனிச்சுக்கிறாரு. பொன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து சக்தியை பார்த்து பொண்ணு கேட்குறாங்க, சக்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, என்ன உங்களுக்கு பிடிக்குமா, என்ன கேள்வி இது, உன்னை பிடிக்காமல் எனக்கு இருக்குமா அப்படின்றாரு. இல்லை இல்லை உங்களுக்கு என்னை பிடிக்குமானே தெரியல, ஏன்னா நான் சொன்னேன் எனக்காக வந்து பாவம் பார்த்தேன்னு இதெல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணி, ஆனால் நீ இப்போ அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறியா, எனக்கு அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையாக இருக்குது, மற்றபடி ஒரு ஒன்றுமே கிடையாது வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே பார் பொண்ணி, நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாது புரியுதா, நீ அமைதியாக இருக்கணும். சரி விடு, நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கே போகல, அதெல்லாம் வேணா சக்தி, நீங்கள் போங்க, ஏதோ மீட்டிங் இருக்குது அர்ஜென்ட்டாக போகணும் நீங்கள்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் ஃபோன்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறேன், முதல்ல வந்து உன்னோட வேலை தான் முக்கியம், உன்னை தனியாக விட்டுட்டு என்னால் போகவே முடியாது, வேலை செய்கிற அக்கா வேறு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் தான் பார்த்துக்கணும் புரியுதா, நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பொன்னி ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாரு. பொன்னி அப்படியே வந்து மயங்கியே போகிறாங்க சக்தியை பார்த்து.